أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் அளப்பெரும் கிருபை ரஹ்மத் கொண்டும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பரக்கத் கொண்டும் ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்னைக்கு ஷக்குடைய நாள்மா, பிற எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. வல்லாஹு அலம். நாளைக்கு பெருநாளா இல்லையாங்கிறது அல்லாஹ் எழுதி வைக்கப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் பிறை பார்த்து முடிவு பண்ணுவோம். ஆனால் இவ்வளவு நாள் வரைக்கும் நம்மளெல்லாம் ஒன்று கூட்டி தீனுடைய விஷயத்தில் ஒன்று கூட்டிய அல்லாவுக்கு நன்றி அனைத்தும் புகழ் அனைத்தும் உரித்தாக. லக்க அல்ஹம்து லக்க சுக்ரியா அல்லாஹ். இது மாதிரி நிறைய நோன்பு காலங்களை நம்முடைய வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் பார்க்கக்கூடிய தௌஃபீக்கை எல்லாம் நல்ல தந்தொருள் புரிவானாக. இதில் நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் இணைந்த எல்லா தீன் சொந்தங்களுக்கும் அல்லாஹு தாலா ஈருலக பாக்கியங்களையும் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இந்த கடைசி நாள், அதாவது பெற தெரியக்கூடிய நாளைக்கு, பெருநாளுக்கு பெற தெரியுதுன்னு சொன்னா நம்ம எந்த மாதிரியான தயாரிப்புகள்? முதல்ல ஃபர்ஸ்ட் நம்பர் 1, குழப்பங்கள் நீங்கி இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல நமக்கு இப்ப தலைமை காசி அழகா அறிவிச்சிருக்காங்கம்மா. உங்க பகுதியில நீங்க பிறைகளை பாருங்க. பிறைகள் தென்பட்டால் உடனடியாக சாட்சிகள் எடுத்துக்கொண்டு ஜமாத்தை தொடர்பு கொள்ளுங்க, எனக்கு செய்தி அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சந்தேகம் நமக்கு எல்லாருக்கும் இருக்கும். ஒருவேளை நம்ம தனிப்பட்ட முறையில வானத்துல அண்ணாந்து பார்த்து இதை கண்டுபிடிக்கல, நம்மள யாரும் அல்லாஹ் குற்றம் பிடிச்சிருவானோ அப்படின்னு. அப்படி கிடையாதுமா. அதுக்குன்னு பொறுப்புதாரிகள் பார்த்து சொல்றதை நம்ம ஏற்றுக்கொண்டாலே நம்முடைய பொறுப்பு நீங்கிடுச்சு. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்டர்நெட்டு, ஃபோனு, அதுல வரக்கூடிய போட்டோஸ், இதையெல்லாம் நம்பி அங்க நோன்பு வச்சுட்டாங்க, இங்க நோன்பு வச்சுட்டாங்க, நம்ம வச்சுடுவோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு ஃபோன் இருந்துச்சா? ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி அவங்கவுங்க ஊர்ல பார்த்து அவங்கவுங்க தான் நியத் பண்ணா. அப்ப நம்ம இன்னைக்கு விஞ்ஞான கருவிகளுடைய அடிப்படையை கொண்டு நம்ம என்ன முடிவு பண்ணக்கூடாதுமா? நம்ம இந்த மாதிரி நம்முடைய முடிவுகளை மாத்தி கொள்ளக்கூடாது. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னாமா, சமீபத்துல இந்த ஈரான் வார் இருக்கு பார்த்தீங்களா, இதுல ஸ்டார் லிங்க்னு சொல்லிட்டு சேட்டிலைட்ல நமக்கு செய்திகள் கனெக்ஷன் பண்ணக்கூடிய ஸ்டார் லிங்க்னு சேட்டிலைட் ஒரு உபகரணம். அந்த சேட்டிலைட்டை அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்குமா. என்ன பண்றான்னு நமக்கு தெரியாது. என்ன சொல்றேன்னா, சேட்டிலைட்டை அடிச்சுட்டான்னு சொன்னா நம்ம 1920 போயிடுவோம். திரும்பி பழையபடி ஃபோன் கிடையாது. அந்த காலத்து மலேசியாவுக்கு போனா எப்படி இருக்கும்? அவங்ககிட்ட ஃபோனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. யாராவது தபால் கடுதாசி மறுபடியும் எடுக்க வேண்டியதாயிரும். கடுதாசி கூட வாங்கி வச்சுக்கலாமான்னு தோணுதுமா. போஸ்டர்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், ஒன்றும் தந்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்படிதானே அந்த காலத்துல பண்ணிட்டு இருந்தோம். அப்ப நிலைமைகள் பழைய காலத்துக்கு போயிடும். அப்போ இந்த புதிய கண்டுபிடிப்புகளுடைய அடிப்படையில மார்க்க விதிகளை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. என்னைக்குமே மார்க்கம் என்பது அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் அஜ்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா. இது பரிபூர்ணமாக்கப்பட்ட வேதம். காலத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் ஏற்ற மாதிரி மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, அப்ப நாங்க என்னதான் அலிமா செய்யறது? பிரச்சனைகள் வருதா இல்லையா? நியூஸ்லயே போடுறப்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஒரு கூட்டத்தார் இன்று பெருநாள் தொழுது விட்டார்கள், ஒரு கூட்டத்தார் இன்னும் தொழுதுட்டாங்க. சவுதி பிறையை பார்த்து நாங்க வச்சுட்டோம், சிலோன் பிறையை பார்த்து நாங்க வச்சுட்டோம். இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய செய்திகள் வரும் பொழுது மனசுக்கு ஒரு வேதனை இருக்கும். அந்த அந்த மாதிரியான குழப்பங்கள் வரக்கூடிய நேரத்துல ரொம்ப ரொம்ப மனசுக்கு ஒரு சிரமமான சூழல். என்ன செய்யறதுன்னே நமக்கு தெரியாது, நம்ம எதை பின்பற்றுறதுன்னு தெரியாதுமா. இதுக்கு என்ன புகாரி ஷரீஃப் ரீதி ஏதாவது ஒரு ஆதாரம் பெருமான சரசுடைய வாழ்க்கையில இருக்கான்னு கேட்டா, அம்மா அவங்களுடைய வாழ்க்கையில உஸ்வத்துல் ஹசனாமா, அவங்க வாழ்க்கையில தீர்ப்பு இல்லாத விஷயமே கிடையாது. பெருமான சல்லாஸ்லாம் அவர்களுடைய சபைக்கு ஒரு வியாபாரத்துக்காக வெளியூருக்கு போன ஒருத்தர் திரும்பி வர்றார். நல்ல மனசுல வச்சுக்கோங்க. நம்ம ஐயோ நமக்கு அவங்க எல்லாம் வச்சுட்டாங்களே, நம்ம வைக்கிறது ஹராம், அந்த குழப்பத்துக்குலாம் வேலையே இல்லம்மா. ஒருத்தர் வர்றாரு. அப்படி வந்தவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, உதாரணமா நாளைக்கு ஒருவேளை நமக்கு பெருநாள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அங்க 30 நாள் முடிச்சுட்டாங்க, நீங்க 30 நாள் அவங்க முடிச்சுட்டாங்க, முடிச்சவங்க இங்க வர்றாங்க, நமக்கு பெருநாள் பெற தெரியல. அப்ப என்ன மாதிரி முடிவு எடுக்கிறது அப்படிங்கிற விஷயத்துக்குமா வந்தவர் சொல்றாரு, யார சொல்லலாம், நான் இருந்த ஊர்ல நான் அப்பனா பெற பார்த்துட்டு வந்தாங்கன்னா அப்போ ஒரு நாள் தூரத்துலதான் போயிருக்காங்க, ரொம்ப தூரத்துக்கெல்லாம் அவங்க போகல. நான் இருந்த ஊர்ல 30 நோம்பு வச்சுட்டு வந்துட்டேன், யார சொல்ல பெற தெரியல, நான் இங்க வந்துட்டேன், ஆனா 30 நோம்பு முடிச்சுட்டேன். அப்ப எனக்கு நாளைக்கு பெருநாள், அது ஹராம், நான் நோம்பு வைக்க கூடாது. ஷவால் பெறக்கு என்னை பொறுத்தளவுக்கு ஷவால் பெற ஆரம்பிச்சிருச்சு. மாதம் 29 அல்லது 30 தான், 31 வரவே வராது. ஆனா இங்க மதீனால பெற தெரியல, சக பண்றாங்க. அப்ப என்னோட நிலைமை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப என்ன செஞ்சிருக்கலாம் நபி ஸல்லல்லாஹு? ஒரு நாள் தூரம் தானே, ரொம்ப தூரம் கிடையாது. அந்த காலத்துல என்ன ஃபிளைட்டா இருந்துச்சுமா? ஃபிளைட்டா இருந்தா இந்த காலத்துல ஒரு நாள் அமெரிக்காவில கூட வந்துடலாம்.
ஒரு நாள் தூரம் அந்த பெற தெரிஞ்சுட்டு அவர் நோன்பு வச்சுட்டு வந்திருக்கிறாருன்னு சொன்னா ரொம்ப கொஞ்சம் தொலைவில் இருந்தா அவர் வந்திருப்பார். நம்ம அனுமானிச்சாலே கொஞ்சம் தூரத்துல தான் வந்திருப்பார். அப்ப பெருமான செல்லசம் சொன்ன பதில் என்னன்னா, தோழரே, உங்களுக்கு 30 நாள் முடிஞ்சிருச்சு, நீங்க இன்னைக்கு நோன்பு வைக்க வேண்டாம், எங்களோட சேர்ந்து நோன்பு வைக்காதீங்க, ஆனா பெருநாள் தொழுகையும் தொழாதீங்க, குழப்பம் வேண்டாம், நீங்க அமைதியா இன்னைக்கு நோன்பு இல்லாம நீங்க இருங்க, எங்களுடைய நோன்பு முடிச்சுட்டு மறுநாள் பெருநாள் திடலுக்கு நீங்க வந்துருங்க, நம்ம எல்லாருமா சேர்ந்து திடல் தொழுக தொழுகலாம். எவ்வளோ அழகான ஒரு வழிமுறைமா. அவங்கெல்லாம் பெற பார்த்துட்டாங்க, எல்லாரும் நோன்பு விட்டுருங்கன்னு சொல்லல. நாங்க பெற பார்த்துருக்கோம், எங்க பிள்ளைக்கு நீ பிடிச்சுதான் ஆகணும், நீ 31வது நோன்பு வையணும் சொல்லல, அழகா முடிச்சுட்டாங்க. இதுக்கு இவ்வளவு தூரம் பிரச்சனை பண்ண வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாதுமா. பொதுவாகவே நமக்கு வந்து சந்திரன் சூரியன் ரெண்டுமே காலம் காட்டிகள். சூரியனை வச்சு நம்ம சின்ன முள் பெரிய முள் மாதிரி, சூரியனை வச்சு நம்ம என்ன பண்றோம்னா நிமிட முள் மாதிரி, பெரிய முள் நிமிடங்களை காட்டுது, சின்ன முள் வந்து மணிகளை காட்டுற மாதிரி, பெரிய முள் சூரியனை வச்சு 5 வேளை தொழுகையும் கணிக்கிறோம். அது கணிக்கிறப்போ எல்லா உலகம் பூரா ஒரே மாதிரி எப்படி இருக்கும் சொல்லுங்கம்மா? இப்ப சவுதியில 1.5 மணி நேரம் முன்னாடி இருக்கும், நம்ம இங்க மகரிப் தொழுதுட்டு இருப்போம், அவங்களுக்கு வந்து என்ன ஆயிடும், முன்னாடி போயிடும், 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாடி போயிடும். அமெரிக்கால 16 மணி நேரம் முன்னாடி போகும். அப்ப அந்த மாதிரி அப்ப நீங்க வந்து அது எப்படி, ஒரு சூரியன் தானே உலகத்துக்கு, நம்ம எல்லாரும் ஒன்னாதான் உலகத்திற்கு எல்லாரும் லுகர் தொழுகணும்னா எப்படி தொழுக முடியும்? சூரியன் அவங்கவுங்க ஊர்ல எப்படி வருதோ அந்த மாதிரி கணிச்சுதான் பண்ண முடியும். அதே மாதிரி மாதத்தை கணக்கிடுறதுக்கு சந்திரன், உலகமெல்லாம் ஒரு சந்திரன் தான், உலகமெல்லாம் ஒரு சூரியன் தான், உலகமெல்லாம் ஒரு சந்திரன் தான். ஒரு சூரியனா இருந்தாலும் எப்படி அந்த பகுதிக்கு உள்ள தகுந்த மாதிரி நம்ம நேரங்களை கணிச்சு தொழுகிறாங்களோ அதே மாதிரிதான் இங்க வந்து நம்ம சந்திரனும் நம்மளுடைய பிறை கணக்குப்படி நம்மளுக்கு பிறை தெரிஞ்சாதான் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய பிறை அறிவிப்பு வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நம்மளுக்கு தலைமை காசி அதுக்காக எல்லா ஏற்பாடும் நேத்தையே அவங்க சொல்லிட்டாங்கம்மா. அவங்களுடைய நம்மளுடைய நாட்டினுடைய தலைமை காசி நம்ம தமிழ்நாட்டையும் எல்லா இடத்துக்கும் அறிவிச்சுட்டாங்க. ஆனா என்ன ஒரு பிரச்சனைன்னா, சொல்லக்கூடிய நபர் நம்பகமானவங்களா இருக்கணும், அதை அவங்க பார்ப்பாங்க. சாட்சிகள் சரியா இருக்கணும், அந்த ஊர் ஜமாத்தை அணுகி இருக்கணும், வந்திருக்கணும். அப்படி வரும் பட்சத்துல கண்டிப்பா அவங்க நமக்கு செய்தியை அறிவிச்சிடுவாங்க. அதனால இந்த பிறை வரும் பொழுது முதல்ல குழப்பத்தை தூக்கி எறிஞ்சிருங்க. நீங்க இதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நீ வானத்துல போய் அண்ணாந்து போய் ஃபிளைட்ல போய் பிறை இருக்கான்னு பார்த்துட்டு வரணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் அதெல்லாம் கிடையாதுமா. யாருக்கு இந்த இது பிரச்சனை, அடுத்து மற்றவங்க இதை பின்பற்ற அனுமதி இருக்குன்னா, ஒரு சில ஊர்கள்ல 6 மாசம் வெயிலாவும் 6 மாசம் இரவாவும் இருக்கும். அப்படி இந்த உலகத்துல சில ஊர்கள் இருக்கு. அந்த மாதிரி ஊர்கள்ல எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு கணிக்கவே முடியாது. அவங்க சவுதி அரேபியன் கேலண்டரை கணக்கு பண்ணி ஒரு நாளை வகுத்து 5 வேளை தொழுதுக்குருவாங்க. சூரியனை கணக்கு பண்ண முடியாது அவங்க. அப்பனா அவங்க வருஷத்துக்கே 5 வேளை தொழுகிற மாதிரி இருக்கும். அப்படி செய்ய முடியாது. அதனால அவங்க அந்த மாதிரி கணக்கு பண்ண, நம்மளுக்கெல்லாம் அந்த பிரச்சனை இல்லை. அழகா காலம் நமக்கு மாறி மாறி சிறப்பான முறையில் வந்துட்டு இருக்கு. அதனால அந்த பிரச்சனை இல்லை, நம்ம அதை தூக்கி போட்டுடலாம். அடுத்தது இந்த ரமலான் பிறை தெரிஞ்ச உடனே அந்த இரவு இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப அற்புதமான இரவு. அது கூலி கொடுக்கப்படக்கூடிய இரவு. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமாம்மா, மாங்குன்னு ஒற்றைப்படை இரவெல்லாம் முடிச்சிருப்போம், மற்ற நாளெல்லாம் தராவி தொழுவோம். அந்த பேரை தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னோன்னு தொழுகுப்பாயை சுட்டி கதவுல போட்டதோடு சரி, அதை திருப்பி இருக்கிறதுல நம்மளுக்கு இங்கே வெங்காயம் இருக்கணும், பிரியாணி ரெடி பண்ணணும், மசாலா அரைக்கணும், மருதாணி வைக்கணும். அதுல அந்த இசாவுக்கு முன்னாடி மருதாணி வச்சுட்டு இசாவும் போயிடும். இஷா மருது 2 கையை நீட்டிட்டு இருந்தேன்னா இஷாவும் போயிடும். நவுது பில்லாஹ். கூலி வாங்குறப்ப ஏமாந்து போயிடக்கூடாதுமா. இந்த கூலின்னு சொல்றப்போ ஒரு ஹதீஸ் நினைவுக்கு வருதுமா. பெருமானா ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னாங்க, இந்த உம்மத்துடைய சிறப்பை பத்தி சொன்னாங்க. ஒரு முதலாளி கிட்ட வேலைக்கு ஒரு குரூப் போய் ஜாயின் பண்ணாங்க, சேர்ந்தாங்க. ஃபஜ்ர்ல இருந்து லுகர் வரைக்கும் வேலை பார்த்தாங்க. அந்த முதலாளி கிட்ட போய் உங்க வேலையால பார்க்க முடியாது, உங்க கூலியும் வேணாம், எங்களுக்கு வேலையும் வேண்டாம் அப்படின்ட்டு லுகர்ல போயிட்டாங்க. புகாரில பதிவான ஹதீஸ்மா. இன்னொரு கூட்டம் வந்தாங்க, ஏற்கனவே பாதி முடிச்சு வச்சிருந்தாங்க, இதை கண்டினியூ பண்றாங்க. லுகர்ல இருந்து அசர் வரைக்கும் பார்த்தாங்க, முடிச்சிருக்கலாம். அவங்க எங்களால பார்க்க முடியாது, உங்களுக்கு கூலியும் வேணாம், எங்களுக்கு வேலையும் வேணான்ட்டு போயிட்டாங்க. இப்போ 2 கூட்டம் முக்காவாசி வேலையை முடிச்சு வச்சுட்டாங்க. அந்த அசருக்கு 3வது கூட்டம் வேலைக்கு வந்து சேருது. அசர் டு மகரிப் எவ்வளவு குறைச்ச நேரம்மா. வேலையை அழகா பெர்ஃபெக்டா முடிச்சுட்டு 2 மடங்கு கூலியை பெற்று செல்கிறார்கள். இந்த கதையை சொல்லிட்டு சொல்றாங்க, அந்த காலையில இருந்து லுகர் வரைக்கும் வந்துட்டு கூலி வாங்காம போன முட்டாள்கள் யூதர்கள், லுகர்ல இருந்து அசர் வரைக்கும் வந்துட்டு கூலி வாங்காம போன முட்டாள்கள் கிறிஸ்தவர்கள். அசர்ல இருந்து மகரிப் வரைக்கும் வந்தாலும் அழகா சிம்பிளா வேலையை முடிச்சுட்டு 2 மடங்கு கூலியை வாங்கிட்டு போறவங்க என்னுடைய உம்மத்துக்கள்னு சொன்னாங்க. நம்ம அந்த அந்த உம்மத்துக்களாக இருக்கிறோம். கூலி வழங்கப்படக்கூடிய நாள் மறுமை நாள். நம்ம செஞ்ச எல்லாத்துக்கும் அல்லாஹ் கூலி வழங்குவான், ஒன்னு கூட விடாதுமா. அல்லாஹு தாலா அத்தனைக்கும் நீங்க என்னென்ன உலகத்தை அனுபவிச்சீங்க, பச்சை புல்வெளியா அப்படி ஆசையா பார்த்திருந்தோம்னா அதுக்கு அல்லாட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். ரசிச்சு பார்த்தியே நன்றி செலுத்தினே நல்லா கேட்பான். எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் நம்ம அல்லா கிட்ட. அதே மாதிரி ரப்புல் ஆலமீனோட கருணை கிருபை மாஷால் நற்கூலியோ
அது தீமையோ ரெண்டையும் மறுமையில வாங்குறதுக்கு நம்ம தயாராகிடணும். அல்லாஹ் நற்கூலியாவே நமக்கு இன்ஷா அல்லாஹ் ஆக்கி வைக்கட்டுமா. அந்த இடைப்பட்ட காலத்துல இந்த ரமலானுடைய அந்த இரவு இருக்கு பார்த்தீங்களா, இது கூலி கொடுக்கப்படக்கூடிய இரவு, எந்த காரணம் கூட மிஸ் பண்ணக்கூடாத இரவு. கூலி கொடுக்குற நேரத்துல போய் உட்காந்து ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு கூலி வாங்காமையா போயிட்டுன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களாமா. எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்களே ஏன் வாங்காம போயிட்டீங்க. அதனால அந்த இரவை தயவு செஞ்சு பயன்படுத்திக்கிறணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அமானிதமா அந்த இரவுல வந்து நஃபில் வணக்கங்கள் திக்ருகள் அதுதான் மதரசால நாங்க கண்டிப்பா ஏற்பாடு பண்ணிடுவோம்மா. அதில் 9 to 11 மணி வரைக்கும் தராவி டைம் எப்படி அந்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்குமோ, ஏன்னா எங்கள் மக்கள் தூங்கிடுவாங்களோன்னு அதுக்காகவே ஆலிமாக்களை வர வச்சு ஒரு திக்ரு மஜ்லிஸு கொஞ்சம் நஃபிலான வணக்கங்கள் எல்லாம் சேர்ந்து நின்று தொழுவாங்க. இமாமத் பண்ண மாட்டாங்க. பெண்களுக்கு இமாமத் பண்ணுறது மக்ரூஹி தஹரீம்மா. பெண்ணுக்கு பெண் இமாமத் பண்ணக்கூடாதுமா. நம்ம தான் நியத் பண்ணிக்கிறணும். ஆண்கள் தான் பெண்களுக்கு இமாமத் பண்ணுமே தவிர, ஒரு தொழுகவே தெரியாத ஒரு புதுசாக இஸ்லாத்துக்கு வந்த ஒருத்தவங்களுக்கு தொழுகை கற்றுக் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறப்போ சேம் லைனில் நின்று நம்ம வந்து அந்த சொல்லி கொடுக்கணும். அதுக்கு அனுமதி இருக்குது. அதுவே அந்த மாதிரி இக்கட்டான ஒரு நேரங்களுக்கு தான். நம்முடைய ஹனஃபி மதுஹப்படி சட்டப்படி பெண்கள் இமாமத் பண்ணுறது மக்ரூஹே தஹரீம். பெண்களுக்கு பின்னாடி இப்போ நம்மெல்லாம் தொழுகிறது எல்லாமே ஒரு கூட்டாக சேர்ந்துருக்குமே தவிர அவங்கவுங்க தான் நியத் பண்ணி தொழுதுக்கிறோம். நம்ம யாருக்கும் இமாமத் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி தான் நமக்கு. அதனால இமாமத் பண்ண மாட்டாங்கம்மா. அங்கே வந்து தொழுகை கூடி நஃபிலான வணக்கம் நிறைய மதரசாக்கள்ல இமாமத் பண்ணுறாங்க. மக்கள் தெரியாமல் போய் எங்களுக்கும் அது தெரியாமல் தான் இருந்துச்சுமா. முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் பெரியவங்கலாம் தொழுக வச்சு அப்புறம் எங்களுக்கு ஃபத்வாவே அனுப்பி விட்டுட்டாங்கம்மா. பெண்கள் வந்து சிறப்பான இந்த இரவுகளில் மக்ரூஹ் தஹரீமா மக்களை செய்ய வைக்காதீங்க. மக்ரூஹ் தஹரீம்னா ஹராமுக்கு நெருக்கமான பாவம், அது செய்ய வைக்காதீங்க, இமாமத் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பேம்ஃப்லெட் அனுப்பிட்டாங்க ஜமாத்ல இருந்து. அதுக்கப்புறம் நாங்கள் அதை அப்படியே கொஞ்சம் குறைச்சி வந்துட்டோம்மா. அது மாதிரி எல்லாரும் சேர்ந்து நின்று தொழுவாங்க. வீட்டில் நீங்கள் இருந்தாலும் சரிம்மா, இஷாவை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் கூட மருதாணி வச்சுக்கலாம். நம்ம வந்து பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்து அல்லாஹ்கிட்ட என்னென்ன வேணுமோ, அல்லாஹ் நோன்புக்கு கூலியா எதை கொடுக்குறேன்னு சொல்கிறான்னு சொன்னேம்மா. என்னையே எடுத்துக்கோங்கிறாங்க. என்னையே எடுத்துக்கோ, எனக்கு நானே கூலியாக ஆகிறேன். எல்லாமே அவன் கையில் இருக்கிறப்ப அவன் வந்து அவனையே கொடுக்குறேன்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன கிடைக்காம இருக்கும் யோசிச்சு பாருங்கம்மா. மாஷா அல்லா, அல்லாஹ் தன்னையே கூலியாக்கி கொடுக்குறான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் ரொம்ப நேசிக்கிறான். நோன்பு வைத்த அடியார்களை பார்த்து மாஷா அல்லா அவ்வளோ அழகா அல்லாஹ் நேசிக்கிறான். நிறைய தக்பீர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பெற தெரிஞ்சோன்னா அல்லாஹு அக்பரானா அல்லாஹ் வலி துக்கபிருல்லாக அலாமா ஹதாக்கும். எதுக்காக தக்பீர் சொல்றோங்கிறதையும் விளங்கிக்கிறோம். எதுக்காக தக்பீர் சொல்றோம்? அலாமா ஹதாக்கும், அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டுனதுக்கு நீ தக்பீர் சொல்றோம். யா அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டி எங்களுக்கு இந்த அழகான விஷயத்தை எங்களுக்கு நோன்பு வைக்க வச்சு முஸ்லிம்களாக இந்த உலகத்துல வாழ வைத்ததுக்காக நாங்க தக்பீர் சொல்றோம்னு நினைச்சு தக்பீர் சொல்லணுமா. ரமலானுடைய தக்பீருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, பக்ரீத்துடைய தக்பீருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. பக்ரீத்துடைய தக்பீர் தியாகத்தை வலியுறுத்தக்கூடிய தக்பீர். ரமலானுடைய தக்பீர் நமக்கு கிடைச்ச நியமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய தக்பீராக இருக்குமா. தக்பீர்கள் நம்ம சொல்லிட்டே இருக்கலாம் மாஷா அல்லாஹ். அதே மாதிரி பெருநாளுடைய காலையில எப்படி பெருநாளை வந்து நம்ம மகிழ்ச்சியா நம்ம வந்து அல்லாஹு தாலா கொடுத்த அந்த அற்புதமான பெருநாளை நம்ம எப்படி நம்ம நம்ம நபிசாசம் வழிகாட்டியிருக்காங்க மாஷா அல்லாஹ். பெருநாள் திடல் தொழுகை ஜமாத் ஏற்பாடு பண்ணி இருந்தா பெண்கள் போகலாம். நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா. தனிப்பட்ட முறையில் வீட்டில் அதிகப்படியான திக்ருகளை ஒதி தொழுகிறதுக்கெல்லாம் நமக்கு ஜாயிஸ் இல்லைம்மா. அது நிறைய பேர் அப்படி அந்த காலத்தில் அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க, தெரியாமல் பண்ணாங்கம்மா. அந்த மாதிரி செய்யறதுக்கு ஜாயிஸ் இல்லை. இப்போ அந்த மாதிரி திடல் போகாமல் நாங்கள் இருக்கவே கூடாதான்னு கேட்டால், அம்மா நபிசல்லாஸ் மகள் பெண்களுக்கு உள்ளறையில் தொழுது கொள்வது சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்தளவுக்கு அந்த ஹதீஸ் நமக்கு ரொம்ப சிறப்பான ஒரு ஹதீஸாக இருக்கு. தாராளமாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. நம்ம மைனாரிட்டி கம்யூனிட்டி, அது மட்டும் இல்லாமல் சட்டங்கள் இங்கே லேஸ். நம்ம வந்து அரபு நாடுகள் அங்கெங்கெல்லாம் எல்லாமே ஆண்கள் பெண்கள் எல்லாரும் திடலுக்கு போறாங்க வைக்கிறாங்க நம்ம நினைக்கலாம். ஆனால் நம்முடைய ஊர்ல இந்த மைனாரிட்டி கம்யூனிட்டிக்குரிய ஆபத்துக்கள் எப்போ எந்த மாதிரி சூழ்நிலைகள் மாறும்னு தெரியாது. இதில் நமக்கு அந்த உள்ளறையில் தொழுது கொள்ளக்கூடிய சிறப்பான விஷயத்தை பின்பற்றி எங்களுக்கு போக முடியலன்னா தாராளமாக நம்ம வீட்டில் பாதுகாப்பாக ஜமாத் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அதுலேயும் பிரிஞ்சு நீ வேற நான் வேறன்னு பிரியாமல் ஜமாத் பொதுவாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல போய் நம்ம கலந்து கொள்ளலாம். அப்படி ஜமாத் ஏற்பாடு பண்ணாமல் இருக்கிற பட்சத்தில் அவங்கவுங்க வீட்டில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய அமானிதமாக நல்லபடியாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திட்டு நல்லா பெருநாளைக்கு நல்ல ஆடை புத்தாடை அணியிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா திடல் தொழுகை கிளம்புறப்போ அலங்காரம் பண்ணுவாங்க. அவங்க நிறையா இருக்க போதுமா வெயிட் பண்ணி ஐஷா கிளம்பிட்டீங்களா வெயிட் பண்ணி கூட்டிட்டு போவாங்களாம் மாஷா அல்லாஹ். அது மாதிரி திரள் தொழுகை முடிஞ்ச உடனே பயான் பண்ணுவாங்களாம். அப்படியே பெண்கள் வந்து தங்களுடைய தீனுக்காக தங்கள் காதுகள் கைகளில் இருக்க நகைகளெல்லாம் கழட்டி போடுவாங்களாம்.
விளையாடுற துண்டை விரிப்பாங்க, துண்டை விரிச்சுட்டு போனா அவ்வளவையும் கழட்டி போடுவாங்களா. தர்ம சிந்தனை அந்த அன்னைக்கு அவ்வளோ தூரம் பெண்கள் வந்து செஞ்சிருக்காங்க. மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லா. அப்புறம் பெருநாள் முடிச்சுட்டு வந்தோன்னா அந்த விளையாட்டு போட்டி நடக்குமா. அந்த விளையாட்டு போட்டியை ஆயிஷா அம்மா பார்க்கறதுக்காக, குட்டி வீடு தானம்மா, அந்த வீட்டினுடைய சாளரத்துல கையை இப்படி வச்சுக்குவாங்கம்மா. அந்த கை மேல அந்த கையுடைய அந்த தோள்பட்டையில நாடியை வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். போதுமா ஆயிஷா, போதுமா ஆயிஷா, போதுமா ஆயிஷா அப்படி சொல்லிட்டு கேட்டு கேட்டு அவங்க பார்க்குற வரைக்கும் கை அப்படியே வச்சுட்டே இருப்பாங்களாம். அப்புறம் பெருநாள் முடிச்சோடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வர்றாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கம்மா, உள்ளே வர்றாங்க. ஆயிஷா அம்மா வந்து நபி ஸல்லல்லாஹு சுருண்டு போய் ஓரத்தில் படுத்து கிடக்குறாங்க. அந்த காலத்தில் தஃப் கொட்டி பாட்டு படிப்பாங்களாம். அந்த அவங்கள கூட்டி கொண்டு வந்து வச்சு தஃப் கொட்டி பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஆயிஷா அபூபக்கருக்கு கோவம் வந்துருச்சு மகளை பார்த்து. நபி ஸல்லல்லாஹு உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை பண்றியா நீ அப்படின்ட்டு ஓங்கி அடிக்கிறதுக்கு போறாங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க, பெண்களை அப்படிலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, இருக்கட்டும் அப்படின்னு ஹலால். தஃப்க்கு வந்து நம்ம கேட்கறது நம்ம ஹலால்மா. கம்பி வாத்தியம் தான் நமக்கு ஹராம். தஃப் நம்ம கேட்கறதுக்கு அனுமதி இருந்தாலும் அதை அவங்க விரும்பலை. ஆனால் மனைவிக்காக அவங்க வந்து அதை வந்து மாஷா அல்லான்னு பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த இந்த பெருநாளுடைய காலத்தில் ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட்டுமா, நம்ம வீடுகளில் எல்லா அனாச்சாரமும் நடக்க ஆரம்பிக்குதுமா. பெருநாளைக்கு குழந்தைகளை வந்து நல்லபடியாக எல்லாம் பண்ணிட்டு, இந்த வயசு பிள்ளைய கதவை சாத்திக்கிட்டு அதில் மியூசிக்கை போட்டு டான்ஸ் போட்டு ரெக்கார்ட் பண்ணி ப்ரொஃபைலில் வந்து அப்லோட் பண்ணுறது, வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுறது, நிறைய அனாச்சாரம் நடக்குது. இப்போ தயவுசெய்து பெற்றவங்க ஃபோனை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. 30 நாள் நோன்பு வச்சு நன்மையெல்லாம் பிள்ளைகள் அழிச்சிடக்கூடாது. நிறைய வருதுமா அந்த டைமிங்கில் பார்த்தா. எனக்கு அவ்வளோ பேரும் பிடிச்சி எல்லாம் எடுத்து எனக்கு அனுப்பிடுவாங்க. அலிமா இங்கே பாருங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, கொஞ்சம் பாருங்க பாருங்க. மனசுக்கு அவ்வளோ வேதனையாக இருக்கும். அவங்க பெற்றவங்களை சொல்லி குறை சொல்ல முடியாது. அவங்க பிரியாணி ஆக்கிட்டு இருப்பாங்க, வரவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருப்பாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பிள்ளைகளுக்கு கஷ்டப்பட்டு எதையோ பெற்ற தகமே கஷ்டப்பட்டு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்து எல்லாம் வாங்கி கொடுத்தா அவ்வளவையும் பண்ணிட்டு அதுக்கு ஆட்டம் போட்டு அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் அப்லோட் பண்ணுற கன்றாவியெல்லாம் நடக்குதுமா. அதனால அந்த நாளை நல்ல முறையில் கழிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். மாஷா அல்லா. ஃபித்ரா கொடுக்கறது, இந்த வருஷம் ஃபித்ரா எவ்வளோன்னு கேட்டுக்கோம். ஃபித்ரா எப்படி கொடுக்கறது, நம்ம நோம்புல செஞ்ச பிள்ளைகளை வந்து மன்னிக்கக்கூடிய அல்லாட்ட மன்னிப்பு வாங்கி கொடுத்துரும். அறியாமல் செஞ்ச பிள்ளைகளை எல்லாம் அதை மன்னிக்க வச்சிடும். இன்னொன்று என்னன்னா, நம்ம வீட்டில் அடுப்பு நோம்பு சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு ஏழை வீட்லையும் சந்தோஷமா இருக்கும். அவங்களும் என்ன பண்ணுவாங்க, நம்ம அதை வாங்கி ஒரு கறி வாங்கி யாராவது இருந்தாங்கன்னா அது சந்தோஷமாயிடும் அவங்களுக்கு. ஃபித்ரா காசு அன்னைக்கு காலையில ஃபஜ்ர் விடிவதற்கு முன்பது கொடுப்பது சிறப்புமா. முன்னாடியே கொடுத்துட்டாலும் தப்பு ஒன்றும் கிடையாது. அதை தாண்டக்கூடாது. அதை தாண்டாம முன்னாடி. சில பேர் கேட்குறாங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு முதல் நாள் பெருநாள் வருது, அதை நாங்கள் முன்கூட்டியே கொடுத்துட்றோங்க்கா, அவங்க ஃபித்ரா காசு தாராளமாக கொடுத்துடலாமா. ஃபித்ராவுடைய அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறதுக்கும் நம்ம ஜமாத் அறிவிச்சிருவாங்க. அந்த ஃபித்ராவுடைய அமௌண்ட்டை வந்து நீங்கள் தாராளமாக கொடுத்துடலாம். சில பேர் கோதுமையாக தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொன்னேன்னா, பணமாக கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால், அது கோதுமையை வச்சு தான் பணம் நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு நம்மலாம் யாருமா கோதுமையை வாங்கி அரைச்சிட்டு இருக்கோம். ஏழையா இருக்கிறதுக்கு அவங்க கோதுமையை கொடுத்து அவங்கள போய் மசின்ல போய் அரைனா சொல்ல முடியும் பாவம். அதனுக்குரிய பணம் கொடுத்துட்டு அவங்களுடைய எந்த மாதிரியான தேவைகளோ அவங்க நிறைவேற்றிக்கிடுவாங்க இன்ஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அதுக்குரிய அளவு போட்டு தான் நமக்கு ஜமாத்லேருந்து அறிவிப்பே வரும். நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் அந்த கோதுமை அளவுக்கு தான் உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு 5-10 அது முன்ன பின்ன இருக்குமா. ஜமாத்துடைய அறிவிப்பு வந்துடும் கண்டிப்பாக. இவ்வளோ ஃபித்ரான்னு அந்த ஃபித்ராவை கரெக்டாக யாருக்கு சேர்க்கணுமோ அவங்களுக்கு சேர்த்துருங்க. இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு கூட ஃபித்ரா இருக்குது. ஜகாத் வந்து நிசாப் அளவு பணம் இருந்தால் தான் ஜகாத். ஆனால் ஃபித்ரா அப்படி கிடையாதுமா. எல்லாம் இன்னைக்கு ஒரு குழந்தை இன்னைக்கு காலையில் இன்னைக்கு நைட் பிறந்துருச்சுன்னா கூட அந்த குழந்தைக்கு நம்ம ஃபித்ரா வந்து கண்டிப்பாக நம்ம கொடுத்தாகணும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சோன்னு தொழுகைக்கு அனுப்பணும். எப்படி அனுப்புறதுன்னு சொன்னால், இனிப்பு பண்ண கொடுத்து அனுப்பணும். ஒற்றைப்படையாக பேரிச்சம்பழங்களை கொடுத்து அனுப்பணும். ஒற்றைப்படையாக பேரிச்சம்பழத்தை கொடுத்து அனுப்பி இனிப்பு நல்ல இனிப்பு என்னென்ன நல்ல பதார்த்தங்களை செஞ்சு சாப்பிட்றது. மாஷா அல்லா. ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்துக்கிறது. அந்த மாஷா அல்லா அண்டை அயலார்கிட்ட நம்ம இது சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எதுவும் இருந்தாலும் அதையெல்லாம் மறந்து இது கொடுக்கலாம். அன்பை வெளிப்படுத்திக்கலாமா. இந்த மாதிரி பெருநாள் தருணங்கள்லாம் உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி நம்ம கலந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியமிக்க பெருநாளா இன்ஷா அல்லாஹ் ஆகட்டுமா. நோன்புடைய அந்த இரவு பிறை தெரிஞ்ச பிறை விஷயத்துலையும் குழப்பங்கள் நமக்கு தேவையில்லை. பொறுமையா இருங்க. அல்லாஹ் நம்ம கொடுக்கக்கூடியவன். அல்லாஹ் வந்து நீ ஏன் போய் தனிப்பட்ட முறையில் பார்த்து அன்னைக்கு நோன்பு வைக்க நம்மளை கேட்க மாட்டான். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக வழிகாட்டியிருக்காங்க. நவீன கண்டுபிடிப்புகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய சிந்தனைகளை மாற்றிக்கொள்ளக்கூடாது. இன்னைக்கு நினைக்கலே பயமா இருக்குமா. சரி ஒருவேளை அடிச்சுட்டா என்ன பண்ணுவோம், நமக்கு அடுப்பு கூட எரிக்க தெரியாது அப்படின்னு. இப்போ எல்லாம் நிறைய பேருக்கு அடுப்பு கூட எரிக்க தெரியலம்மா. பழக்கமே இல்லை. அடுப்பு எரிச்சு எப்படி சமைக்கிறதுன்னு கூட தெரியாது. இவ்வளோ என்ன நடக்கும். கேஸ் இல்லாமல் போகுதுங்கிறாங்க, வண்டியில் பெட்ரோல் இல்லாமல் போயிடுங்கிறாங்க. மறுபடியும் மாட்டு வண்டியை பிடிக்க முடியுமா, குதிரை வண்டியை பிடிக்க முடியுமா, என்ன செய்ய போகிறோன்னே தெரியலம்மா. நான் அந்த நிலைமைகள்லாம் வராமல் எல்லாம் பாதுகாக்கணும்.
ஏன்னா போர் வழுக்க 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 எல்லாமே நடக்கலாம், இப்படி பண்ணலாம், ஸ்டார்லிங்க் அடிக்க போகிறான், எல்லாம் சேட்டலைட்லாம் நொறுங்கி போகுது, வான்வெளி போர் நடந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த லிங்க்குமே கிடைக்காது, எந்த இதுவுமே வராது, எல்லாம் என்ன நடக்க போதோ தெரியலம்மா அல்ல. ஆனால் இது மாதிரி தான் பல சிவிலைசேஷன் அழிஞ்சு போயிருக்குமா. ஆனால் நமக்கு ஆதாரம் இருக்குது. இப்போ எகிப்து நாட்டு சிவிலைசேஷன்லாம் கல்ச்சர்ல அதனுடைய கலாச்சாரம்லாம் சுவடு தெரியாமல் அழிஞ்சிருக்குதுமா. அவங்களுடைய எப்படி அவங்க மையத்தை வந்து பதப்படுத்தினாங்க கூட தெரிய மாட்டேங்குது. இப்போ நமக்கு அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க அவங்க. அப்போ அவங்க காலத்தில் அந்த சிவிலைசேஷன் ஒரு போர் வந்து அவங்க அழியிறப்போ அதோட அவங்க அறிவும் சேர்ந்து அழிஞ்சு போயிடுது. அது மாதிரி ஒரு அழிவு வந்துச்சுன்னா இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச எல்லா அறிவும் சேர்ந்து அழிஞ்சு போயிடும். மறுபடியும் கற்காலம் மாதிரி ஆரம்பிக்க வேண்டியதுதான். அல்லாஹ் பாதுகாக்கணும் ஃபியமான் இல்லை. அதனால நமக்கு அழகான தீர்வு இஸ்லாம் கொடுத்துருக்குமோ அந்த தீர்வு அடிப்படையாக கொண்டு பெருநாளை சந்தோஷமா குழப்பம் இல்லாமல் நேர்மையான முறையில் இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் கொண்டாடுவோம். மாஷா அல்லா. ரமலான் வாழ்த்துக்கள். ரப்பனா தகப்பல் மின்னா வ மின்கும் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஈதுல் ஃபித்ர் நல்வாழ்த்துக்கள். அல்ஹம்துலில்லாஹ் மாஃபி அமானில்லாஹ் தவக்கல் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம ஆன்லைன் மூலமா எல்லாருக்கும் சொல்லிக்கிறோம். கேட்குற எல்லாருக்கும் பெருநாள் வாழ்த்துக்கள். அல்லாஹ் ஈருலக பாக்கியில் நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. இந்த நோன்பில் செய்த அனைத்து அமல்களையும் அல்லாஹ் குறைவில்லாமல் ஏற்று அங்கீகரித்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.